ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50யோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அண்ட் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான் பார்க்க போறோம். அண்ட் மண்டே மார்க்கெட்ல நிஃப்டி 50ல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். கரெக்டா பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து நிஃப்டில என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நிஃப்டி கரெக்டா ஒரு 500 பாயிண்ட் கிட்ட நிஃப்டி 50ல வந்து ஒரு பெரிய கேப் டவுன் வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 500 பாயிண்ட் வந்து கேப் டவுன் வச்ச மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷா மார்க்கெட் மேல போனாங்க. பட் ப்ரீவியஸா இருக்கிற ஃபர்ஸ்ட் கேண்டிலே க்ளோஸ் பண்ண முடியாம மார்க்கெட் அகைன் கீழே வந்த மார்க்கெட் திரும்ப ஒரு கன்சாலிடேஷன் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சேனல் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து இது பிரேக் அவுட் பண்ற மாதிரியும் காட்டிட்டு ப்ரீவியஸா இருக்க ஹையே பிரேக் பண்ண முடியல மார்க்கெட். ஏன்னா இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் திரும்பவும் கீழே வந்தாங்க. ஸோ இந்த டைம் வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு மார்க்கெட் இங்க பிரேக் பண்ற மாதிரி காட்டிட்டு திரும்ப மார்க்கெட் உள்ள வரும்போது சேனலுக்கு கீழே வரல சப்போர்ட் எடுக்க, மார்க்கெட்ல மேலேயே இங்கேயே சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இங்க சப்போர்ட் எடுக்கும்போது மார்க்கெட் மேலே வரப்ப ப்ரீவியஸா இந்த ரெசிஸ்டன்ட் பிளேஸை வந்து ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ் பண்ணி மேலே வந்திருக்காங்க. மேலே வந்த மார்க்கெட் திரும்பவும் கரெக்டா பாத்தீங்கன்னா டேவோட ஹை இதுதான். கரெக்டா பாத்தீங்கன்னா 22,400 இருந்தது. அந்த ஹையை மட்டும் போயிட்டு ஒரு டைம் டச் பண்ணிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்தது. ப்ரீவியஸா இருக்கிற லோல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து இதை கிளியரா பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இது ஒரு லோ, இது வந்து ஒரு ஹையர் லோ, இது ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் லோ, இங்க பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் லோ. ஒரு லோவும் பாத்தீங்கன்னா கிளியரா பாருங்க. மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணியிருக்காது, ஈக்குவல் லோ என்ன பண்ணியிருப்பாங்க. பட் மார்க்கெட் வந்து கட் பண்ணியிருக்காது. ஸோ மார்க்கெட் திரும்ப மேலே போகும்போது இங்க வால்யூம் கேண்டில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இந்த வால்யூம் கேண்டில் வந்து ஜென்ரேட் பண்ணி டேவோட ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ரொம்பவே புல்லிஷா மார்க்கெட் மேலே வந்திருக்கும். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட்ல நான் உங்களுக்கு வச்சிருக்கேன். ஒரு சேனல் பேட்டர்ல வந்து மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு வரைக்கும் கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தெரியும், நிஃப்டி 50 கரெக்டா ஒரு சேனல்ல டிராவல் ஆகிட்டு இருந்தது. இந்த பிளேஸ்ல வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இங்க போய் க்ளோஸ் பண்ணாங்க. மார்க்கெட் இங்க இருந்து ஓப்பன் பண்ணும்போது இப்படி மேல வந்துட்டு கரெக்டா இங்க போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து ஈஸியா ஒரு பெரிய என்ட்ரி கிடைச்சிருக்கும், செல் என்ட்ரி தேர்ஸ்டே. பட் மார்க்கெட் இந்த மாதிரி பண்ணல. ரெசிஸ்டன்ட்ல போயிட்டு ரிஜெக்ட் ஆகாம மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனே பண்ணிட்டு இந்த பிளேஸ்ல எல்லாரையுமே பை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அதாவது மார்க்கெட் முடிகிற டைம்ல இந்த பிளேஸ்ல வந்து டபிள்யூ பேட்டர்ன் போடுற மாதிரி காட்டிட்டு எல்லாரையுமே இந்த பிளேஸ்ல வந்து பை ட்ராப் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து முடிச்சிட்டாங்க புல்லிஷா இருக்கிற மாதிரி காட்டி. பட் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சுன்னா ஒரு பெரிய கேப் டவுன் 500 பாயிண்ட் நிஃப்டி கீழே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பெருசா கேப் டவுன் ஓப்பன் பண்ண மார்க்கெட் அகைன் மார்க்கெட் வந்து கீழே வரும்போது இந்த பிளேஸ் எல்லாமே ரெசிஸ்டன்ட் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணி மார்க்கெட் நல்லாவே புல்லிஷா மேலே வந்திருப்பாங்க. மேலே வந்து மார்க்கெட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் இதை நோட் பண்ணி போட்டிருப்போம். நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கிளியரா இதெல்லாம் நோட் பண்ணி போட்டிருப்போம். மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு, நிஃப்டி 50ல என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம இதை அப்பவே லைவாவே போஸ்ட் பண்ணிருப்போம். மார்க்கெட் இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு நோட் பண்ணி போட்டிருப்போம். கரெக்டா நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட்ல இருந்து மார்க்கெட் திரும்ப ஒரு பெரிய ரிஜெக்ஷன் வந்திருக்கும். அந்த டைம்ல நீங்க புட் ஆப்ஷன் சென்செக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 60ல இருக்கிறதுலாம் 280 300 வரைக்குமே போயிருக்கும். பட் நம்ம வந்து புட் ஆப்ஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணல, ஃபுல்லாவே கால் ஆப்ஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் ட்ரேட் எடுத்துட்டு இருந்தோம். மார்க்கெட்ல ஓப்பனிங்ல கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்தது நமக்கும் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் வரும்போதெல்லாம். அதுக்கப்புறமா நம்ம கால் ஆப்ஷனை வந்து ஃபுல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ட்ரேட் ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்போம். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது இங்க ரெசிஸ்டன்ட்ல வந்து எதுவுமே இருக்காது, உங்களுக்கு கிளியரா பார்த்தா தெரியும். அதுக்கப்புறமா கரெக்டா நம்மளோட ரெசிஸ்டன்ட்ல போயிட்டு டேப் பண்ணோடனே மார்க்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட வந்து 150 பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் கீழே வந்திருக்கும் லோ. அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் திரும்பவும் யூட்டர்ன் பண்ணி மேலே வந்திருப்பாங்க. நம்ம கொடுத்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து புட் ஆப்ஷன்ல தான் கொடுத்துருப்போம். அந்த ட்ரேட் வந்து 70 வரைக்கும் போயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பிரேக் பண்ணிருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து நல்லா வால்யூமா பிரேக் பண்ண உடனே அதை நோட் பண்ணிட்டு கால் ஆப்ஷன் கொடுத்துருப்போம் 200ல. அதுக்கப்புறமா அதுல வந்து ஒரு புல் பேக் வரும்போது 140லையும் பை பண்ணதான் சொல்லியிருப்போம். அந்த ட்ரேடும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து 0 ட்ரேட் கொடுத்துருப்போம். 72,500 கால் ஆப்ஷன் வந்து 50ல பை பண்ண சொல்லியிருப்போம். அந்த ட்ரேடும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 200 பிளஸ் மார்க்கெட் போயிருக்கும். நம்ம கொடுத்த ரெண்டு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா கிளியரா 140ல கொடுத்த ட்ரேட் வந்து 270 280 வரும்போது நம்ம எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். அண்டு 50ல கொடுத்த பை என்ட்ரி 0 ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லாவே ஒரு 400% கிட்ட வந்து ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 214 வரைக்கும் வெயிட் பண்ணி இதை டார்கெட் வந்து புக் பண்ண சொல்லியிருப்போம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும், அந்த டேவோட ஹைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் 188. பட் அதையும் நல்லா வால்யூமா க்ளோஸ் பண்ணி மார்க்கெட் மேலே வரும்போது நம்ம இந்த இடத்துல எக்ஸிட் பண்ண சொல்லியிருப்போம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பயோல இருக்கு.
அண்ட் இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போவே தெரியும் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல இருந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வந்தது. அகைன் இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 மினிட்ல வந்து இப்படி ட்ராப் பண்ணும்போது இங்கே ரெசிஸ்டன்ட் இருந்தது. இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் பார்த்து தான் மார்க்கெட் இப்போ ஒரு பெரிய ரெசிஸ்டன்ட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு இப்போ பார்த்தா கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. மார்க்கெட் முடிகிறப்பையும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல வந்துட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் திரும்ப மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது ஒன்று கேப் டவுன் ஓப்பன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா இங்கேயே எங்கேயாச்சும் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் திரும்பவும் இங்கே இருக்க சப்போர்ட்டுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். 22,500 சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் மார்க்கெட் இங்கே வரும்போதெல்லாம் ஒரு நல்ல பை தான் இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் 22,500. அண்டு செகண்ட் சப்போர்ட் இதையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணாலோ ஆர் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் பிரேக் ஓப்பன் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இதுதான் உங்களுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் 22,400 இருக்கும். நீங்களும் உங்களோட சார்ட்ல இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆனாங்கன்னா உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுவாக தான் இருக்கும், இந்த ட்ரெண்ட் லைனாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து திரும்பவும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து அதாவது உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேப் டவுன் ஆயிடுச்சு. இது வந்து இது பண்ணிக்காதீங்க. கரெக்டாக இந்த பிளேஸ் இங்க இருந்து மார்க்கெட் திரும்ப இந்த ரெசிஸ்டன்ட்க்கு தான் போயிருக்காங்க. ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு லோ வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. திரும்ப இந்த லோல இருந்து மார்க்கெட் வந்து ரிட்டர்ன் ஆனாங்கன்னா அகைன் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸா இது வருவாங்க. இந்த இடத்துல இருந்து திரும்ப வால்யூமா ஜென்ரேட் பண்ணி கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் இவ்வளவு தூரம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கும். வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணுங்க. எது வந்தாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் லைவாவே அப்டேட் பண்றேன். அண்ட் இப்போ மார்க்கெட்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 5 மினிட்ஸ்ல ஓவராலா பாத்தீங்கன்னா நிப்டி 50ல வந்து இதுதான் நடந்திருக்கு. ஒரு பெரிய டவுன் சைட் சேனல் பட்டனை தான் மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த பிளேஸ் வரும்போது இல்லாம ரிஜெக்ஷன் ஆகிட்டே தான் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்னும் தேர்ட் டைம் கூட மார்க்கெட்டிங் வர விடாம மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப நாளா கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மார்க்கெட் கண்டிப்பா இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வரும்போது கண்டிப்பா 23,000 கிட்ட வரதுக்கு சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த டைம்ல நீங்க பை என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்து என்னதான் இங்க மேலே வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணும்போது வெயிட் பண்ணி நீங்க புட் ஆப்ஷன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து தேர்ட் டைம் தான் வந்து டச் பண்ண போறாங்க. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க இருந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆனது இங்க டபிள்யூ பட்டன் மாதிரி போட்டு மார்க்கெட் இங்க இருந்து திரும்ப நியூ லோ வைக்கிற மாதிரி, ஆனா லோ இங்கதான் இருக்கு. ஹையர் லோ மட்டும் இங்க எங்கேயாவது வச்சுட்டு மார்க்கெட் திரும்ப இப்படி யூட்டர்ன் பண்ணுவாங்க. யூட்டர்ன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த இடத்த வந்து வால்யூமா கேப் அப்ல பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் இங்க மேல போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல கரெக்டா இந்த பிளேஸ்ல எங்கேயாச்சும் இருந்து மார்க்கெட் வந்து யூட்டர்ன் தான் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டபிள்யூ ஃபார்மேஷன்ல தான் வந்துட்டு இருக்கு. இங்க இருந்து மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல ஓப்பன் பண்ணி மார்க்கெட் திரும்பவும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே புட் சைடு போற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சப்போர்ட்ல எங்க வேணா இந்த மார்க்கெட் திரும்ப யூட்டர்ன் பண்ணி ட்ரெண்ட் லைனுக்கு தான் வரதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். அப்படி ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருந்து சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் இப்படி வருவாங்க. அது மார்க்கெட் வந்து கண்டிப்பா இந்த பிளேஸ்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேப் அப்ல தான் ஓப்பன் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த வீக்ல கேப் அப்ல ஓப்பன் பண்ணி 23,400 நியர் பை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இங்க வந்தவொடனே எல்லாருமே கேப் அப் ஆயிட்ட உடனே பை என்ட்ரி எடுத்துறாதீங்க. திரும்ப இங்க இருந்து இது வரைக்கும் கன்சல்டேஷன் தான் பண்ணுவாங்க. அப்படியே ஃபுல்லா கன்சல்டேஷன் பண்ணி எல்லாருமே பை ட்ராப் பண்ணி மார்க்கெட் வந்து திரும்பவும் குட் சைடு வந்து கீழே இறக்கிடுவாங்க. அதனால கொஞ்சம் ரெடியாவே இருங்க. முடிஞ்ச வரை இந்த பிளேஸ் வந்து பிரேக் அவுட் பண்ற மாதிரி டைம்ல வந்து கால் ஆப்ஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதுதான் இந்த வீக்லியோட டார்கெட் இதுவா இருக்கும். அண்ட் புட் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு வந்து இதுவாக இருக்கும் 22,500 இருக்கும். எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் வந்து லைவாகவே இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.